பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722250. நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க. திருச்சி தம்பி சொல்லுங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னப்பா, தஞ்சாவூர்லாம் போனியே, என்னாச்சு நிலவரம்? தஞ்சாவூர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ராஜராஜ சோழன் சதய விழா நல்லா கொண்டாடினியா? நல்லா கொண்டாடினேன். பொன்னியின் செல்வன் நம்ம வந்தியத்தேவன் தேவர் பாதையில் அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லா ஊரும் வந்துட்டேன். போட்டு சோழர் தேசத்தில் பயணிச்சு வந்திருக்கேன். ஆமாம் ஆமாம், சோழ மண்டல தளபதியாக சுற்றலான்னு. நீ போன சமயத்தில் இங்கே நிறைய விஷயங்கள் நடந்து போச்சுப்பா. அப்படி ஒன்றும் பெருசாக தெரியலையாண்ணே. நீங்கள் நீ அரசியல் களத்தை சொல்லிக்கிட்டு இருக்க, நான் அரசியல் இல்லாத பல களத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா? அப்போ நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வேற ஒரு பாயிண்டில் நான் அப்படியே அரசியலை மட்டும்தான் பார்ப்பேன். நான் அது இல்லாத மற்றதையும் பார்த்துட்டு வருவேன். என்னடா இழுவ மேட்ருக்கு வாடா. நீங்கள் நிறைய கைவசம் நிறையா வச்சுருக்கீங்க போல். இப்போ விஷயம் நம்மக்கிட்ட நிறைய கைவசம் இருக்குது. முதலாவது என்ன விஷயம்னா, நம்ம கடவுள் சம்பந்தப்பட்ட துறை இருக்குல்ல. ஆமாம், அது எப்பயுமே பாப்புலரான துறை, நம்ம ஆன்மீக துறை. என் மீது எனக்கு ஆன்மீக மீதில் மிக ரொம்ப நாட்டம் உள்ள ஆள் நான். அந்த துறையில் தான் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. இதை பொறுத்து கொள்ள முடியலையே என்னால். அப்படின்னா நடந்துச்சு. நுங்கம்பாக்கத்தில், அதாவது சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஒரு முக்கியமான கோயில் ஒன்று இருக்குது. ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கோயில் நிறைய சம்பவங்கள், என்ன சொல்கிறது, ஆக்கிரமிப்புலாம் அங்கே நடந்திருக்கு. அதை விசாரிக்கிறதுக்காண்டி என்ன சொல்கிறது, நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்திருக்கு. அதை பற்றி இதுக்கு முன்னாடி நியூஸாக கூட நிறைய வந்திருக்கே அதில் பற்றி. ஆமாம், நியூஸ் நிறையா வந்திருக்கு. நிறைய ஆர்வலர்கள், ஆன்மீகவாதிகள்லாம் நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் கட்டணங்கள் எல்லாம் கோயிலிடங்கள், பல கோடி மதிப்புள்ள ரூபாய் கோயிலிடங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதில் என்ன சட்ட சிக்கல்? ஏற்கனவே நியூஸாக வந்துடுச்சு. அதில் என்ன உள்குத்து வச்சுருக்கீங்க? கண்டுக்காமல் இருக்கிறதா ஒரு பேச்சு இருக்குல்ல. கடவுள் இருக்காருன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது. நீ என்னப்பா ஆண்டவர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஆண்டவனை பற்றி பேசினா ஆண்டவர் மாதிரி தான் பேச முடியும். அதெல்லாம் தெரியாது. அந்த துறையினுடைய முக்கியமான ஒரு அதிகாரி திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. திடீர்னு என்ன விட்டா வேலையை விட்டு போயிட்டாருன்னு சொல்லுவீங்க போலையே. வேலையை விட்டுலாம் போகலை, நமக்கு எதுப்பா வம்புன்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு கிளம்பிட்டாராம்மா வாலண்டியராக. நெஞ்சம் பொறுக்க முடியவில்லையே, அந்த மாதிரியா? அந்த மாதிரி போனாரா, இல்லை நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு தப்பிக்கலாம்னு போயினாரான்னு தெரியல. இல்லை பின்னாடி எதுவும் பிரச்சனை வரப்போகுதா, அதுக்காண்டி முன்கூட்டி சுதாரிச்சுக்கிட்டு கிளம்பிட்டாரா அப்படின்னு தெரியல. ஆனால் விருப்பம் மறந்துல போயிட்டாரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு போலையே. எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாரா, இது அவரோட நலத்துக்காண்டி கிளம்புனாரான்னு தெரியல. ஆனால் கிளம்பிட்டாரு. போய் வரவா போய் வரவா. என்ன நடக்கிறதுங்கிறத பொறுத்து தான் பார்ப்போம். ரெண்டாவதாக ஒரு முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டே ஆண்டவரை பற்றி பேசிட்டீங்க. இதுவும் ஆன்மீகத்தை பற்றினதான், ஆனால் வேற ஒரு சம்பந்தமானது. கரெக்டாக ட்ராக்ல வரீங்க போலையே. கரெக்டாக வந்துட்டேன்ல. என்ன விஷயம்னா, தமிழ்நாடு அரசு இயலிசை நாடகமன்றம்னு ஒரு மன்றம் வச்சுருக்கு. ஆமாம், இருக்குது. அந்த மன்றத்தில் ஒரு சமீபத்தில் ஒரு விழா நடந்திருக்கு போல இருக்கு. கலையை வளர்க்குறதுக்காகயா? கலையை வளர்க்குறதுக்காண்டி, அதாவது நாடக கலையை வளர்க்குறதுக்காண்டி ஒரு விழா நடந்திருக்கு. சரி. இந்த விழாவில் ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு, நான் நரசிம்ம பெருமானை பற்றி நாடகம் போட போகிறேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியிருக்காரு. நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயந்தான். ஆனால் திடீர்னு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்களா. இதுதான் இங்கே ஏதோ இடிக்குதே. அப்போ அவங்க செக்யூலர் இன்ஸ்டியூஷனில் அது அப்போ இப்போ தான் கரெக்டாக விஷயம் புரிய வருது. சார்பற்ற நிறுவனமாக இருக்க இடத்துல ஹிந்து கடவுளை பற்றி நீ நாடகம் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா. நீங்கள் சமூக பொறுப்புள்ள நாடகம் ஏதாவது போடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன்லாம் கொடுத்துக்கிறாங்க. கடைசி வரைக்கும் ஆண்டவனுக்கும் சரி ஆண்டவருக்கும் சரி ஒரு நல்லது நடக்காது போலையே. நீ எங்கே வரேன்னு தெரியுது, ஆனால் கடைசி வரைக்கும் இவர் என்ன ட்ராமா போடல இல்லையா, எல்லாம் ஆண்டவனுக்கே வெளிச்சம்னு நீ சொல்கிற மாதிரி போக வேண்டியதான்.
கடைசி அவரை வச்சு ட்ராமா பண்ணிட்டீங்க எல்லாரும். ஆமாம், ட்ராமா பண்ணிட்டாங்க, நம்ம பண்ணலை, அவங்க பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன விஷயம் தெரியுமா? அண்ணே, நான் வந்து அரசியலில் ஈடுபாடு கொண்டவன். நம்ம சைடு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள். வீடு ஓ விஷயத்துக்கு தான் இப்போ வரேன். இப்போ நான் தான் சொன்னேன்ல எல்லா பக்கம் போவேன்னு. நீங்கள் அப்படியே போயிடுவீங்கன்னு பார்த்தேன். நல்லா யூட்டன் அடிச்சுட்டு வந்துட்டீங்க. நம்ம பக்கம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அப்படி என்ன முக்கியமான விஷயம் வச்சுருக்கீங்க? யாரை பற்றி? அதே மத சார்பற்ற ஆட்களை வச்சா? அவங்கள பற்றி இல்லை, அவங்கள பற்றி பின்னாடி நிறைய இருக்குது, அப்போ வரேன். இன்றைக்கி நம்ம லோட்டஸ் கட்சியை பற்றி. அவங்க என்னண்ணே தலைவர் ரிட்டன் ஆக போகிறாரு, அதானே சொல்ல வரீங்க? இப்போ தலைவர் ரிட்டன் ஆக போகிறதும் தெரிஞ்ச செய்யாச்சே. மாத கடைசியில் வராரு. இன்றைக்கி பரபரப்பாக அங்கே பேச்செல்லாம் கொடுத்துருக்காரு, நல்லா ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. அந்த விஷயம்லாம் இல்லை, லோட்டஸ் கட்சியின் கூட்டணி பற்றின விஷயம். கூட்டணி தான் கிடையாதுன்னு சொல்லி அப்படியே தனியாக வந்துட்டாங்களே. அதுவும் லோட்டஸ் தலைவர் வர சமயமாக பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க அதையும். நேற்று வந்து ஒரு பொறுப்பாளர் பேசினாரா இல்லையா? ஆமாம், மாநிலத்துக்கே அவர் தான் பெரிய தலைக்கட்டுன்னு சொல்கிறாங்க. ஆந்திராவை சேர்ந்தவர் பேசினார்ல. நானும் பார்த்தேன் அந்த வீடியோலாம், நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. அதில் என்ன விஷயம் சொல்லியிருந்தாரு? கூட்டணிலாம் நாங்கள் மேலிடம் பார்த்துக்கோம்ப்பா, இங்கே யாரும் தனிப்பட்ட முறையில் கருத்து தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு பேசினார்ல. ஆமாம், அது யாரை தாக்கினாருன்னு கொஞ்சம் கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு என்னால். முடிஞ்சிச்சு. சில பேர் இங்கே தனித்தனியாக கருத்து தெரிவித்தாங்க. அதுக்கு கவுண்டர் கொடுக்குற விதமாக தான் அவர் பேசியிருக்காருன்னு ஒரு பேச்சு வந்திருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம கருத்து தெரிவித்த ஆட்கள் நபர்களை பற்றிலாம் அப்போ அவங்க சொன்னதெல்லாம் இப்போ பொய்யா? அவங்க கருத்தை அவங்க தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு கட்சி வந்து அந்த அதோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தானே இருந்தாங்கன்னா தனிப்பட்ட நீ கருத்து தெரிவிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அவங்க மேலே மேலிடத்துலேருந்து நடவடிக்கை வருமா, பாயுமா? ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா, டேர்ன்ஸ் இருக்கா? நடவடிக்கை இருக்குமானா நமக்கு தெரியாதுப்பா. நம்ம எப்படி சொல்கிறது? இந்த தலைவர் வரணும், அதுக்கப்புறம் இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. பேச்சுவார்த்தையெல்லாம் இனிமேல் அடுத்த வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பாங்களே. அதனால் என்ன நடக்கிறதுக்கு தான் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேன்மழை வரேன் சாமி. நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க.